வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு 4D கொடுத்துருப்போம். அது 4D பார்த்திங்கன்னா 85-50-07 கொடுத்துருப்போம். ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா 20-40ங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூட்டை உங்களுக்கு நான் இன்றைக்கி தான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனால் அடுத்த நாளே வரும்ன்ட்டு இந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு யாரும் எதிர்பார்க்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் வீடியோ முன்னாடியே போடுங்க அப்படின்னாரு. இது வந்து பார்த்திங்கன்னா அவருக்காக தான். முன்னாடியே போட்டுடலாம், ஆனால் நம்ம கெஸ்ஸிங் பார்க்கணும். அது கொஞ்சம் டைம் ஆகிறதுனால தான் உங்களுக்கு வந்து முன்னாடியே கொடுக்குறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம லாஸ்ட்டு 2 மணி வரைக்கும் பார்க்குறோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 மணிக்கும் பார்த்திங்கன்னா 2-2:30 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டாவது போட்டு விட்ருவேன் நான். ஏன்னா அப்போதைக்கு பார்க்குற கெஸ்ஸிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அதையும் போஸ்ட்டு போட்டு விட்டுறது. அதுக்காக தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு எப்படி சுற்றி பார்த்தாலும் ஏதோ ஒரு ரூட்டில் வந்து நம்பர் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, பார்த்து நல்ல நம்பராக எடுக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபஸ்ட்டு எப்படி அடிச்சிருக்கான்னு பார்ப்போங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். அது பாருங்கள், இந்த 85-72, அந்த 78-25ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி எடுத்து அடிச்சிருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவிலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே தான் பாருங்கள், இது ரெண்டுமே பம்பர் ரிசல்ட்டு. இந்த 55-42, இந்த 54-52. இது வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து நல்லா முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதே ரூட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு பாருங்கள், 20-40. இதை பார்த்துக்குங்க. 54-52 நேற்றுக்கு பம்பர் ரிசல்ட்டு. இன்றைக்கி வந்தது பாருங்கள் 20-40. நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே பம்பரில் சொன்னது பார்த்தீங்கன்னா, இங்கே 885-72 இருக்குது பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா டி போர்டு பி போர்டு எடுத்துங்க 87, அதை ரிவர்ஸ் பண்ணால் 78, டி போர்டு ஏ போர்டு. அப்படியே ஏ போர்டு சி போர்டு எடுத்திங்கன்னா 52, அதை ரிவர்ஸ் பண்ணால் 25. இது வந்து ரிவர்ஸ் கேமுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பம்பரில் பார்த்தீங்கன்னா 55-42, அதில் டி போர்டு ஏ போர்டு எடுத்துக்கோங்க 54, அது அப்படியே ஏ போர்டு டி போர்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 52 பார்த்தீங்கன்னா பிசியில் இருக்கும். இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி சொன்ன ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா. இப்போ இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு பாருங்கள், இதே ரூட்டில் தான் வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னா ரிவர்ஸில் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 எடுத்து அப்படியே டேரெக்டாக 2 பாருங்கள், இந்த 2 எடுத்து அப்படியே டேரெக்டாக 2, இந்த 5க்கு 0, இந்த 4க்கு டேரெக்டாக 4ங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5க்கு பார்த்தீங்கன்னா 0. இது பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் தான், 2 நம்பர் பவரில் வந்திருக்கோம். இப்போ நம்மளுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரணும்னா, எந்த ரிசல்ட் வந்தாலும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பம்பருக்கு அடுத்த நாள் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, இது இப்படியே டேரெக்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்பரு. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். டேரெக்டாக ஒரு 40, ஒரு 50 இருக்குதுன்னு வைங்க.
இப்போ வந்து அது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் கேமு, 2 நம்பர் பவரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கேம் வரணும். அப்போ 2 நம்பர் பவர் வரணும்னு பார்த்தீங்கன்னா 40க்கு 45, 50க்கு 55 அப்படிங்கும்போது இது ரெண்டும் பவரில் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐம்பத்தி அஞ்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், 0 போட்டேன். பாருங்க, 40க்கு 45, 50க்கு 55. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அந்த அன்னைக்கு என்ன நம்பர் வருதோ அதிலேருந்து தான் நம்ம போகணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுபோல் இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு, பாருங்கள். இது பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 85 72 பார்த்தீங்கன்னா 78 25. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பம்பர் ரிசல்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சொன்னது பாருங்கள், 55 42, 54 52. இதுக்கு கேப்பில் பார்த்தீங்கன்னா 2 பம்பர் ரிசல்ட் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 84 55, இந்த 70 26ங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுக்க வேண்டியது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அடுத்த பம்பரு அடுத்தடுத்து. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பம்பர் உள்ள கேப்பில் இருக்கும். இது 2 பம்பருக்கு முன்னாடி போய் எடுத்தது. நம்ம இது சொன்னது பார்த்திங்கன்னா அடுத்த பம்பர்லேயே வந்தது. இது வந்து இந்த பம்பரில் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த பம்பருக்கு அடுத்த நாள் ரிசல்ட்லாம் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த பம்பர்லேருந்து 2 பம்பர் விட்டுருங்க. 3வது பம்பர் ரிசல்ட்டில் தான் ட்ரை பண்ணணும். கொஞ்சம் பார்த்துங்க, சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நானும் கூட மறந்துடுவேன் இந்த ரூட்லாம். சரி வாங்க, இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இது பாருங்கள், இதுவும் உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். நல்லா இருக்கா என்னான்ட்டு மட்டும் பாருங்கள். போன மாதத்துக்கு மாதம் பாருங்கள், பிசி 80ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை ரிவர்ஸ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா பிசி 08. பார்த்துங்க, இது வந்து பிசி மட்டும் எடுத்துங்க, ஏபிக்கு போயிடாதீங்க. பிசி 80, பிசி 08, பிசி 85ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே வந்து பாருங்கள், இந்த மாதம் நாளைக்கு என்ன வரணும்னு பாருங்கள். நாளைக்கு 40 வச்சுக்குவோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏபியில் 40. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசி 80, அதை ரிவர்ஸ் பண்ணி பிசி 08, பிசி 85ங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏபி பாருங்கள், நாளைக்கு வந்து ஏபி 40 வந்துச்சுன்னா ஏபி 40, அதை ரிவர்ஸ் பண்ணால் 04ங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு அப்படியே 45. இது பார்த்திங்கன்னா நேற்றுக்கு பம்பர் ரிசல்ட்டு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே, இது வந்து ரிவர்ஸ் கேமுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூட்டில் வந்துச்சுன்னா இப்படி தான் வரணும். பார்த்துங்க, உங்களுக்கு எழுதிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிசி 80, அடுத்து 08, அடுத்து பார்த்திங்கன்னா 85ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இங்கே வந்திருக்கும் பிசியில். இப்போ நாளைக்கு இதே ரூட்டில் வந்துச்சுன்னா பாருங்கள், ஏபியில் ஏபி 45, ஏபி 04ங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து 40 வரணும்,
800885 4004 45. அப்போ ஏபி 40ங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏபி 40 வந்துச்சுன்னா பாருங்கள், சி போர்டு என்ன வரணும்னு பாருங்கள். எண்பது ஆடும்போது பாருங்கள் 2, 08 ஆடும்போது 8, 85 ஆடும்போது பார்த்திங்கன்னா அந்த 2க்கு பவர் வந்து 7. அப்படியே டி போர்டும் சேர்த்து எடுத்துங்க, 92க்கு 97. அதே தான் பாருங்கள். இது வந்து ரிவர்ஸ் கேமில் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 40. இதே தான் சி போர்டு பார்த்துங்க, 2. இங்கே சி போர்டு பார்த்தீங்கன்னா 0. இங்கே பார்த்தீங்கன்னா 8க்கு 8, இங்கே பார்த்தீங்கன்னா 0க்கு 0 இருக்கும். இப்போ நாளைக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க 92க்கு 97. பிசி அப்படியே வச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏபி அப்படியே விட்டோம்னா 52க்கு 57 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏபி 40, டி போர்டு சி போர்டும் பார்த்தீங்கன்னா 7 வரணும். 5 7 பார்த்தீங்கன்னா 5407. நம்ம மெயினாக கொடுக்குறது ஏபி 40. ஏதாவது நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. வாங்க நம்பர் பார்த்துடலாம். நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரூட் வந்து எப்படி வரும்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ரூட்டில் வரும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து நம்பர் மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. நம்ம எப்படி கெஸ்ஸிங் சொல்கிறோம்ட்டு அந்த கெஸ்ஸிங்கை போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.